திருக்குறள்ல இருந்து, அதுவும் காமத்துப்பால்ல இருந்து கண்ணை பற்றிய செய்திகளை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் ஒரு 20 வயது நேரங்களா அந்த காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. நம்முடைய எண்ண ஓட்டம் அப்படி இருக்கும்படியாக செய்திருக்கார். ரொம்ப அழகா நிறைய திருக்குறள், அதாவது முறையாக தமிழ் படித்தவர்கள் எப்படி சொல்ல முடியுமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக, பொதுவாகவே தமிழ் படித்தவர்களை விட மற்றவர்கள் தமிழ் பேசுகின்ற பொழுதுதான் அதுல இருந்து சிறப்பு தெரியும். நாவலர் சோமசுந்தர பாரதியார் தமிழ் படிச்சவர் இல்லை, ஆனா ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர்னு பெயர் பெற்றவர். அது மாதிரி நம்முடைய சிறப்புகள் சொல்வார்கள். இலக்கிய ஆட்களை நான் எப்பொழுதுமே தமிழ் மணங்கள் புத்தகம், உலக அளவில் இருக்கக்கூடிய பல புத்தகங்கள்ல திருக்குறளோடு ஒப்பிட்டு நிறைய செய்திகளுடைய கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு தான் படிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, நிறைய அதை பற்றி எழுதி கொண்டிருப்பார். அதனால இவர் வந்து சொன்னார், எடுத்த உடனே பார்வை இல்லாதவர்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வசதி வந்து விட்டது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரெயில் முறையில் ஒரு எழுத்து இருந்துச்சு, 6 புள்ளி இருக்கும். அப்படி விரலால கடையை பார்த்துட்டு எந்த புள்ளி மட்டும் இருக்கு எந்த புள்ளி இல்லைன்னு வச்சுட்டு எல்லா எழுத்துக்களையும் கண் பார்வை இல்லாதவங்க படிப்பாங்க. அது பிரெயில் எழுத்து அன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு அதை விட ரொம்ப மருத்துவ உலகம் முன்னேற்பாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய வந்துருச்சு. திருக்குறளுக்கு நிறைய செய்திகளை சொன்னார். பொதுவா இந்த பார்வை இருக்க அதை கண்டுபிடிக்கிறது, ஒரு பார்வை குறைபாடு இருந்தால் அதை கண்டுபிடிக்கிற முதல் ஆள் யாருன்னா மருத்துவர் தப்பா கூடாது, தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தான். படியில் சொல்ற புத்தகத்தை இப்படி விட்டுட்டு போனாங்கன்னா பார்வையில் ஏதோ போடா இருக்கு. போர்டில் எழுதி போடும் போது உட்கார்ந்து எழுந்திரிச்சு இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா பார்வையில் போடா இருக்கு. அதை அந்த ஆசிரியை சரியாக கண்டுபிடித்த பெற்றோருக்கு சொல்லிட்டால் அப்பவே கண்டுபிடித்தவருக்கு போய் சரி செஞ்சிடலாம். அந்த முதல் கண்டுபிடிக்கிறவங்க தொடர்புடைய ஆசிரியர் பெற்றோருக்கு தெரியாது. வீட்டில் ஒன்று படிக்கும் போது கொண்டு போறாங்கன்னா தெரியாது, ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்க. பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை எடுத்து படின்னு சொன்ன உடனே இப்படி கொண்டு போனா அது போடாது, எழுதும் போது பக்கத்தில் போர்டு பக்கத்தில் வந்துட்டு அது போடாது. அது மாதிரி பார்வை. அடுத்த ரொம்ப அழகா சொன்னார், யார் நோக்கும் காலை நிழல் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகர்கிறார். பார்வை வேறு, நோக்கம் வேறு. நான் நோக்கிற போது நிழல் நோக்கம் எப்படி பார்க்க முடியும்? எப்படி எனக்கு தெரியும்? நான் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நோக்கம். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியுதா அப்படின்னு பேச்சு சொல்லிடுவாங்க. அப்போ பார்வை என்பது கொஞ்சம் வேறுபட்டது, நோக்கம் என்பது அதை விட கொஞ்சம் ஆழமானது. அந்த நோக்கத்தை பற்றி தான் 11 முறை ஒரே அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, பட்டியல் போட்டாங்க. இப்போ நான் கண்டுபிடிக்கலாம், அதில் தான் போய் எல்லாம் தட்டி பார்க்கணும் எத்தனை இடத்துல நோக்கம் வருதுன்னு. நம்முடைய மருத்துவரை கேட்டால் மனதில் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமான அதில் நோக்கம் கொண்டார். அத்தகைய சிறப்பு உண்டு. என்னும் எழுத்தும் கண்ணத்ததும் சொன்னாரு, யார் பக்கங்காலே சொன்னார். இன்னொரு ரொம்ப சிறப்பாக சொல்வார், குறிப்பிடுதல்ல பகைமையும் கேள்மையும் கண்ணுரைக்கும். ஒருத்தன் நம்ம பகை நோக்கம் பார்க்கறானா அல்லது நட்புனால பார்க்கறானாங்கிறத கண்ணை பார்த்தா தெரியும். கண்ணை பார்த்து தான் எதையுமே தெரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாகவே சில பேர் எப்படி குழந்தைகள் பார்க்க சொல்றோமோ அதே மாதிரி இந்த கண் பொய் நோய் வந்துடும். மருத்துவர் இருக்கிறார், ரொம்ப அழகா சொல்லுவார், அந்த கண் பொய் நோய் வரும்போது முத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல டாக்டர் போனா உங்களுக்கு கண்ணில் வந்து புரை வந்து விட்டது கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் ரைட் ஆகணும், நிறைய வந்து முழுக்க மாட்டேன் அப்படின்னா இப்படி ஓரத்துல வேலை செஞ்சீங்க அப்பதான் அதை அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவார். இப்ப அப்படி இல்லை, லேசா புரை வரும்போதே அப்படி உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்போ ஒரு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணா அடுத்த கண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசம் 1 வருஷம் போகட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லை, நீங்க நாளைக்கு மறுநாள் வரலாம், அந்த கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிருங்க, ஒரே சமயத்தில் 45 நாள் சுடமருந்த மருந்து வசதி மருத்துவத்துறை மிக வளர்ச்சி பெற்றிருக்காது. ஆனால் இந்த செய்தி எல்லாமே வள்ளுவர் ஓரளவுக்கு அதை காட்டியிருக்கிறாங்கன்னா நம்முடைய மருத்துவர் சொல்றதை நம்ம ரொம்ப அழகா இந்த மூளைக்கும் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பு இருக்கு. ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கு ஒரு மருத்துவர் சொன்னார், ஒத்த காலில் நில்லுங்க, கொஞ்சம் சிரமமா இருக்கும், கொஞ்ச நேரம் நிக்கலாம், அப்படி நின்றுட்டு கண்ணை போடுங்க, உடனே ஒரு பிள்ளை வச்சிருங்க, யார் வேணாலும் செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு காலில் நிக்க சொன்னா நிக்கிறது கொஞ்சம் தடுமாறான நின்று
பத்தி கண்ணை பத்தி யார் வேணாலும் சொல்லிடலாம், டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய சிறப்பு மருத்துவரால் தான் திருக்குறள் எடுத்து சொல்ல முடியும் என்பதை நம்ம ரொம்ப அழகாக காட்டினார். அது மாதிரி ரொம்ப சிறப்பாக நிறைய செய்தி சொன்னார். இருநோக்கு இவளுடன் உள்ளதுன்னார். நிறைய காமத்து பாடல தான் நிறைய சொன்னார். அந்த பெண்ணுக்கு 2 பார்வை இருக்கான். பார்வையில நோக்கம் எப்படி இருக்கு, ஒரு நோக்கு நோய் அப்படி ஒரு பார்வை எப்பவுமே நேருக்கு நேரம் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. ஒன்றரை ரெண்டு பார்த்தாதான் அப்பதான் பிரச்சனையே வரும். நேருக்கு நேரம் ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண் பேசுற ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பார்த்தாங்க பேசுறாங்க என்று வரும். கம்பராமாயணத்தில் சொன்னார், கம்பர் எழுதுவார், அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான் சொல்லுவார். அவருக்கு மாளிகை மேல இருக்கிறது கீழே அந்த முக்கோண பார்வை வரும். அந்த கோணத்துல பார்த்ததெல்லாம் ரொம்ப அழகாக கம்பர் காட்டுவார். அது மாதிரி நிறைய செய்தி குறிப்பில் குறிப்புறாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்டது குறிப்பிடுகிற ஒரு திருக்குறள் இருக்கு. பார்க்கிற பார்வையிலேயே அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலன்னா அவருக்கு கண்டு தெரியாது. பார்க்கிற பார்வையிலேயே நான் சொன்னது அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு அப்படி ஒரு வெறுப்பா பார்த்தாலே நம்ம சொன்னதை அவர் கொண்டு வரல. இன்னொன்று ரொம்ப அழகா சொன்னார், கண் களவு சொல்லும் கொள்ளும் சிறு நோக்கம். லேசா பார்க்க சின்ன நோக்கம் தான், அது காமத்தில் செம்பாக மட்டும் தெரியுதுன்னார். செம்பாகம்னா சனி பாதி, அது சனி பாதி இல்லை அந்த பார்வை, அதுதான் ரொம்ப பெருசுன்னுட்டார். ரொம்ப அழகா சொன்னார். அடுத்த இன்னொன்று சொன்னார், நிலவு பற்றி சொன்னார். மற்றொரு அதிகம் திருக்குறள் சொல்லியிருக்கிறார். நிலவை பார்த்து சொல்றார், மலரண்ண கண்ணால் முகம் கொத்தி ஆயும் பலரான தோற்றல் பதியிட்டார். என்னுடைய காதலி அன்புக்குரியவள் அவருடைய மலர் போன்ற கண்களை உடைய பெண், அந்த பெண்ணை போல அவருடைய முகத்தை போல நீ இருப்பாய் என்றால் பலரும் பார்க்கிற மாதிரி தோன்றாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மட்டும்தான் அவர் சொந்தம், நான் மட்டும்தான் பார்க்கணும், மற்றவங்க பார்க்க கூடாது. அதுக்காக தான் நிலவே நீ பார்க்காம இருந்தால்தான் அவரோடு நீ சமமா வாங்கி சொல்றார். அது மாதிரி நிறைய செய்திகள் உண்டு. டோபமைன் சொன்னார். அதெல்லாம் இயல்பா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ரசாயன மாற்றங்கள், அது இருந்தால் உடல்ல நிறைய வரும் சொல்லிட்டார். இன்னும் நிறைய செய்திகளை சொன்னார். அவர் சொன்ன திருக்குறள் வைத்துக் கொண்டு எத்தனை நாள் வேணாலும் பேசுவார். மருத்துவருக்கு உண்டு ஒரு மருத்துவர், அதுவும் மூளை நரம்பியல் மருத்துவர், திருக்குறளை இவ்வளவு ஆர்வத்தோடும், ஆர்வம் மட்டும் இல்ல ஆழங்கள் மட்டும் சொல்லக்கூடிய ஆற்றல். பார்த்திருந்தா அவர் என்ன சொல்லுவாரு, ஒன்றரை கண்ணு இருக்குன்னா யோகம்னு சொல்லிடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களே ஒன்றரை கண்ணு இருக்க சில பேருக்கு ஒரு கண்ணு பார்ப்பாங்க, கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்கும். அந்த கிராமத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒன்றரை கண்ணுக்கு படிக்கிறாங்க பயிற்சி வாங்கிடுவான். அதுக்காக என்ன சொல்லுவாங்க, கிராமத்துல ஒன்றரை கண்ணு இருந்தா யோகம். முட்டாள்தனமான என்ன அது அப்படி கிடையாது, சரி செய்யப்படலாம். சின்ன வயசுலயே மருத்துவத்தை போனால் ஒரு கண் பார்வை குறைவா இல்லைன்னா அந்த கண்ணுக்கு பார்வை இல்லாம போயிடும். அந்த கண்ணுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சோம்பேறி கண்ணு. அப்படித்தான் மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஒரு கண் பார்வை, அது பார்வை உண்டு, ஆனா இப்படி பார்ப்பாங்க, அந்த கண் ஒன்றரை கண் மாதிரி இருக்கும். அந்த கண் பயன்படுத்தாமல் மருத்துவ போகாமல் இருந்து விட்டால் அந்த கண் சோம்பேறி கண்ணு ஆயிடும். பார்க்கவே பார்க்காது, பயன்படுத்தலைன்னா சோம்பேறி ஆயிடும். அது மாதிரி மருத்துவ உலகத்துல பார்வையை பற்றி எத்தனையோ செய்திகள் இன்றைக்கு மிக பெரிய வளர்ச்சி வந்துவிட்டது. அந்த கண்ணுக்குள்ள இது வச்சுக்கிறாங்க, பேர் என்ன சொல்றது, லென்ஸ். கண் வெளிக்குள்ள வச்சிருந்த அப்படியே அதை எடுத்து தொடச்சி திரும்ப சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். எத்தனையோ நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண் வெளி கொஞ்சம் வெள்ளையா இருந்தா அழகா சில பேர் அது மாதிரி எல்லாம் வச்சுக்குவாங்க. கண்ணுக்குள்ள வெளியில அப்படி போட்டிக்கிறது, அப்படி விரல வச்சு முடியாதுன்னா போதும். கண்ணாடி போட்டா ரொம்ப பேருக்கு கூப்பிட்டு கண்ணாடி சாதாரணமாயிடுச்சு. சின்ன குழந்தைகளுக்கு கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஆனா நமக்கு எல்லாம் எதுல வெப்பமா இருக்குதுன்னா, காது கேட்கலன்னா காது மிஷின் வச்சுக்கிட்டே வைக்கப்படுவாங்க. 4 பேர் பார்க்கும்போது வச்சுக்கிட்டாங்க. ஆனா கண்ணாடி போடுறதுக்கு சகஜமாயிடுச்சு. ஒரு காலத்துல கண்ணாடி போட்டிருந்தாலே கொஞ்சம் வெப்பப்படுவாங்க. அந்த நம்ம வள்ளுவர் எந்த அளவுக்கு கண்களை பற்றி பல இடங்களை பயன்படுத்துகிறார். கல்வியை பற்றி சொல்லும்போது பயன்படுத்துகிறார், காமத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பயன்படுத்துகிறார், அரசர் தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுவார். ஒரு புது கவிதையை எழுதுவாங்க,
போற போக்கிலேயே பெரிய கூட்டம் நடக்குது. அங்க பல பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு பேர் போற போக்கில் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு, உடனே எழுதிட்டு போயிடுவான். இந்த அம்மா கூப்பிடுறாங்கன்னு அவனுக்கு காதலுக்கு தெரியும். அது மாதிரி பார்வை எத்தனையோ விதம் உண்டு. அந்த பார்வை என்பதுல நோக்கம் என்று வள்ளுவர் பயன்படுத்துவது ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. அதனால்தான் யான் நோக்கும் பார்வை நிலம் நோக்கும், நோக்காத்தால் தான் நோக்கி மெல்லனாகும். நானே பார்க்கலையே எப்படி அவர் செய்கிறது தெரியுமா? அதுதான் நோக்கத்தினால வருவது. ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். ஏழையார் கூட புத்துநோக்குன்றார். அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு பழக்கம் உண்டு. ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பதை அவங்க பார்க்கல வச்சுட்டு நாம கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணுமே முன்னப்பட்ட தெரியாத மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொல்றாரு வள்ளுவர். அந்த காலத்திலேயே அந்த மாதிரி நிறைய செய்திகளை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இன்னும் எல்லாரையும் பல அதிகாரங்கள் வரும். கல்வியை பற்றி வரும், எழுத்து பற்றி வருகிறது, அன்பு பற்றி வருகிறது, குறிப்புணர்தல் வருகிறது. தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுக்கு கண் ஜாதையிலேயே அதை செய்யாதுன்னு சொல்லுவது இன்னைக்கு உண்டு. அது மாதிரி கண்கள்ல நோய் வந்து விட்டால் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் இன்றைக்கு மருத்துவம் வளர்ந்திருக்கிறது. மருத்துவத்தை பற்றி மருத்துவர் எந்த மருத்துவர் வேணாலும் கண் மருத்துவர். இன்னொன்று இப்ப இந்த சமயத்தில் சொல்லுகிற மருத்துவர் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயது வந்து விட்டால் ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கண்ணை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது மருத்துவம் சொல்லக்கூடிய அறிக்கை. ஏனென்றால் கண்ணில் சிறந்த உறுப்பில்லை யாரும் காட்டியதே உண்டு. இந்த எத்தனையோ உறுப்புகள் இருக்கு, கண்ணுதான் எல்லாவற்றையும் சிறந்தது. ராமனை காட்டுக்கு வான்னு விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போவார். நான் யாகம் செய்யற இடத்துல தூப்படையை வந்து கெடுதல் செய்யறார், அரக்கர்கள் வந்து துக்கம் செய்யறாங்க, நான் ராமனை கூட்டிட்டு போறேன். ரொம்ப கவலைப்படுறேன். நான் என்ன வர்றேன், சின்ன பையன் அவன் போய் கூப்பிடுறேன். இல்ல ராமனை நான் கூப்பிடுறேன். அப்ப கம்பர் ஒரு உண்மை எழுதுவார். கண்ணினால் வெற்றி இழந்தான் என உணர்ந்தான் சொல்வார். பிறவியிலிருந்தே கண்ணிலே நான் அந்த கண்ணில் அவனுடைய குறை அதிகமாக தெரியாது. தெரியும் அவங்களுக்கு கண்கள்னால இருக்கக்கூடிய நன்மை அதிகம் தெரியாது. ஆனா கண் வந்துடுச்சு, கண் மருத்துவம் சரி செய்யறாரு. பிறவியிலிருந்து கண் பார்வை இல்லாதவங்களை ஒரு மருத்துவம் செய்து கண் பார்வையை உண்டாக்கி விட்டார்கள். அதுக்குள்ள திரும்ப கண் பார்வை போயிடுச்சுன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பொறுமை. அடடா, எனக்கு இவ்வளவு நாளா கண் தெரியாததுனால எனக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் தான். தெரிந்த பிறகு எவ்வளவோ உலகத்தில் அனுபவிச்சேன், இப்ப போயிடுச்சு. எவ்வளவு 100 மடங்கு அந்த உண்மையை ராமனை அழைத்து கொண்டு செல்கிற பொழுது கம்பர் பயன்படுத்துகிறார். கண்ணினால் பெற்று இடந்தான் என உழந்தான், உழந்தான் கூட்டப்படும். வள்ளுவர் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவார். கதும் என தாம் நோக்கி தாமே கழுதும் இது நகத்தக்கதுடைத்துன்னு கண் விதுப்பு அணிதல் ஒரு திருக்குறள் ஐயா சொன்னாங்க. மருத்துவர் அதையும் சொன்னார். கண் விதுப்பு அணிதல் அது எதுக்கு அந்த அதிகாரம் வருதுன்னா, கடவியல்ங்கிறது வேற. திருமணத்துக்கு முன்பு தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்றதுக்கு கடவியல். கற்பியல்ங்கிறது திருமணம் ஆன பிறகு. திருமணம் ஆன பிறகு பிரித்து போகலாம். பிரித்து போன உடனே அழகத்தை கண்ணு தான் அழுது பிரித்து போயிட்டானே, கண்ணை விட்டு கொண்டிருக்கிறார். அப்ப வள்ளுவர் சொல்றாரு, கதும் என தாம் நோக்கி. அவனை பார்த்தது இந்த கண் தான். அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள திருமணம் வந்து விட்டது, திருமணம் செய்து கொண்டோம். இப்ப அவன் பிரித்து போய்விட்டார். கண் அழுது காட்டினது அந்த கண்ணு, அழகான அந்த கண்ணு. இது ஒரு முரண்நடையாக இருக்கிறதே அப்படின்னு வந்து ரொம்ப அழகா நகைச்சுவையா சொல்லுவார். அது மாதிரி கண்களை பற்றி எல்லா இடத்திலையும் அதனுடைய சிறப்பையும் உண்மையாகவும் ஒப்புமையாகவும் வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறார். அதுல நம்ம மருத்துவர், சிறப்பு மருத்துவர் அவர்கள் காமத்து பாலில் வர்றது தமப்பாட அது எல்லாரும் சொல்ல முடியாது. பொருளதிகாரத்தில் வர்றதுலையோ, பொருட்பாலில் வர்றதுலையோ, அறத்துப்பாலில் வர்றதுலையோ யார் வேணாலும் பேசலாம். காமத்து பாலில் வர்றதை பேசுறதுன்னா அது ஒரு தனி திறமை வேணும். இல்லைன்னா அது கொஞ்சம் கொச்சையாகும், ஒரு மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் அந்த கல்லூரியில் படிக்கிற வயசுல எப்படி எல்லாம் எல்லாரையும் நினைவூட்டி ரொம்ப அழகாக கண்டிப்பாக ஒரு மருத்துவரால் இலக்கியத்தை பற்றி இவ்வளவு சிறப்பாக பேச முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதை முடியும் என்று காட்டக்கூடிய ஒரே சிறப்பு மருத்துவர் ஒரு இலக்கியவாதியை கூப்பிட்டு பேச சொன்னா கூட இதுல ஒரு பாதி சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால அவ்வளவு சிறப்பாக பேசி நம்மை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இலங்கை நம்மை கொண்டு போய் நம்மை மகிழ்வித்த மருத்துவர் அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில்
வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடைய சார்பிலையும் மனதில் பாராட்டுகளையும் அடிக்கடி மாதத்தோடு நம்ம மருத்துவ நிகழ்ச்சி அடிக்கடி எங்களை என்ன ஒரு 30 வருஷத்துக்கு 100 கிலோமீட்டர் போட்டுருக்கோம் அதை கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் மனம் கணிந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி வந்து இந்த போன கூட்டத்துக்கு போட்டிருந்தோம் ஒருத்தவங்க விஜய சுந்தரி அவங்க வந்து பெண் இல்ல புனை விளைக்கியங்களில் பெண்ணியம் அடுத்த மாதம் மார்ச் மாதத்துல நம்முடைய அமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு தான் உரிமை கொடுத்திருக்கிறார். அடுத்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி விஜய சுந்தரி அவர்கள் அன்றைக்கு வர முடியாமல் போய்விட்டது. கண்டிப்பா ஒரு நாள் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புனை விளைக்கியங்களில் பெண் என்கிற தலைப்பில்